ஏ கைஸ், வெல்கம் பேக். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா April 15th, சாட்டர்டே இன்றைக்கி. சரி, ஒரு ரைடு போகலாமேன்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் பண்ணல, எங்கள் ஃப்ரெண்டு பிளான் பண்ணியிருந்தார். சரி, என்னை கூப்பிட்டாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டபாகுலி. ஸோ அது மேகதாது கிட்ட வரும். அங்கே தான் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி. ஸோ மீட்டிங் பாயிண்ட் தான் போயிட்டுருக்கேன். மீட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அத்திப்பள்ளி டோல். ஸோ அங்கே தான் மீட் பண்ணுறோம் இன்றைக்கி எல்லோரும். நான் அங்கே போய்ட்டு இன்றைக்கி யார் யார் போகிறோம், எவ்வளோ பிக்ஸ் போகுதுன்னு காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா மீட்டிங் பாயிண்ட் வந்தாச்சு. ஸோ நம்ம ப்ரோ அங்கே நிற்கிற, அவர்கிட்ட போயிடலாம். தனியாக நிற்கிறாரு, பாவம். யாரும் வரலான்னு நினைக்கிறேன். இன்னும் அவரை மீட் பண்ணி ஒரு மாதம் கிட்ட ஆகுது. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இதே ப்ரோ வாங்கினீங்க? நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா புதுசாக அட்வென்ச்சர் ஜாக்கெட்லாம் வாங்கிக்கிறாரு. புது ஆக்ஷன் கேமரா, 360 கேமரா. மாஸ் பண்ணுறீங்க ப்ரோ. கைஸ், நம்ம மீட்டிங் பாயிண்டில் தான் இருக்கோம், எலக்ட்ரானிக் சிட்டி டோலில். ஸோ ஒருத்தர் தான் வந்திருக்காரு. அவர் அவினாஷ், உங்களுக்கு தெரியும். நான் எல்லா ரைடும் அவர் கூட தான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் மோஸ்ட்லி. அவர் சேனல் பார்த்தீங்கன்னா த அட்வென்ச்சர் பைக்கர். ப்ரோ அது அட்வென்ச்சர் பைக்கர் தானே ப்ரோ? அட்வென்ச்சர் பைக்கர் தானே? அட்வென்ச்சர் டூரர். சாரி ப்ரோ, சேனல் பேரை தப்பாக சொல்லிட்டேன். எடிட்டில் தூக்கிற விடுங்க ப்ரோ. இப்போதைக்கு நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். இன்னொரு 3 பேர் வரணும். ஸோ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டாங்க. ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ பாருங்கள், ஜிஎஸ், டியூக்கு 390, ஒரு அப்பாச்சி 200. ஸோ இன்னொருத்தர்கிட்ட வந்துட்டு டியூக் 390. ஸோ இன்றைக்கி நாங்கள் 5 வண்டி தான் போக போகிறோம். ஸோ கைஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் வருது டபாகுலி இங்கேருந்துனா. டோட்டலாகவே எங்கள் வீட்டில் இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ கைஸ், நீங்கள் எலக்ட்ரானிக் சிட்டி டோல்லேருந்து கொஞ்சம் ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்தால் உங்களுக்கு ஒரு ரைட் கிடைக்கும், ஆனைக்கல் ரோடு. ஸோ அந்த ரோடு தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இன்னொரு ரூட் இருக்குது, அத்திமலை போயும் போகலாம். ஆனால் நிறைய பேர் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கைஸ், கூகுள் மேப் பண்ண வேலையை பாருங்கள். கூகுள் மேப் பண்ண வேலையா இல்லை ரூட்டே இப்படி தானான்னு தெரில. ஒரு ஊருள்ள போயிட்டுருக்கோம், நல்லா தானே போயிடுச்சு. திடீர்னு என்ன தான் வந்துச்சு இந்த கூகுள் மேப்னு தெரில. ஒருவேளை ரூட்டே இப்படி தான் இருக்குமோ? ஷார்ட் கட்டுங்க, ஷார்ட் கட்டானான்னு தெரில. ஊருலலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நாயம் நம்மளை பார்த்து கொலிக்குது வேறு. இங்கே பாருங்க, இந்த நாய் எப்படி கொலிக்குது. இங்கே பாருங்க. கீழே வந்துட்டாங்க. அந்த பொண்ணு கால் வர மாட்டேங்குது. ஸோ கைஸ், நம்ம டபாகுலி கிட்ட வந்தாச்சு. அதுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் பண்ணுறதா இருக்கும் கொஞ்சம் தூரம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த ஆஃப் ரோடிங். எனக்கு ஆக்சுவலாக ஆஃப் ரோடிங்னால் பிடிக்கும் ரொம்ப. மெதுவாக போனோம்ப்பா சாமி. ஒரு வாட்டி ஆஃப் ரோடிங் பண்ணி பிலிக்கல் ரங்கசாமி பெட்டாக்கு போயிருந்தோம். அப் அண்ட் டவுன் 8 கிலோமீட்டர் மலைங்க, 8 கிலோமீட்டரும் ஆஃப் ரோடிங்கு. அதுக்கு போயிட்டு வந்து சஸ்பென்ஷன் போய் கிளச் பிளேட் போய் கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா கிட்ட செலவு வச்சிச்சு. மெதுவாக போகலாம், ஒன்றும் அர்ஜென்ட்டில்.
கைஸ் உள்ளே இருக்கலாமான்னு தெரில, இருக்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அப்பா நல்லா ஒன்றுமே ஆகலை. வண்டி இது கோன் செட் வர போயிட்டு இருந்துச்சு, முந்தானே தான் ரெடி பண்ணனே கோன் செட்டு. இப்போ பயமாக மறுபடியும் என்ன ஆகிடுமோன்னு. டிக்கு டிக்குன்னு சவுண்ட் வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரிலையே. எங்கேருந்துடா வருது சவுண்டு? எங்கடா கேட்குதுங்களா சவுண்டு? நீ மெதுவாக போப்பா சாமி, நீ மெதுவாக போ. யுவர் பைக் இஸ் நாட் மென்ட் ஃபார் ஆஃப் ரோடிங். அதை மட்டும் ஞாபகம் வச்சு கைஸ், நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணும்போது மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா கிளச்சு பிடிக்காமல் ஓட்டணும். கிளச்சு பிடிச்சிக்கினே ஓட்டினா கிளச் பிளேட் காலி. முடிஞ்ச அளவு கிளச்சு பிடிக்காமல் எப்படின்னா ஓட்டணும், அதுதான் மெயின். கைஸ் பயங்கரமாகுது ஆஃப் ரோடு, மூச்செல்லாம் வாங்குது. அப்பா ஐ எம் ஸோ சாரி கையல். கைஸ் நம்ம அந்த ஆஃப் ரோடிங் தாண்டி வந்தாச்சு. ஸோ அது வந்துட்டு அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அப்படி ஒரு ஊருள்ள போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த டப்பகுழி அந்த பிளேஸ் வரும். ஸோ நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து கர்நாடகா. ஸோ இது வந்து தமிழ்நாடு. இது பார்த்திங்கன்னா பார்டர் ஒட்டி இருக்கிறதுனால நம்ம அப்பப்போ தமிழ்நாடுக்குள்ளே வருவோம், அப்பப்போ கர்நாடகாக்குள்ளே வருவோம். அப்படியே ஒரு மாதிரி ஜிக்ஸாகில் இருக்கும் இது. ஸோ நம்ம 2 ஸ்டேட்டும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ் நம்ம டபகுலி கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கு காசு வாங்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. செக் போஸ்ட் மாதிரி இது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன், போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கைஸ் அந்த செக் போஸ்ட்லேருந்து இன்னும் 5 கிலோமீட்ரு உள்ளே போகணுமா? மறுபடியும் ஆஃப் ரோடு வந்துச்சு. ஒரு ரோடு கீடு போட்டு தொலைஞ்சா என்ன ஆகும் இவங்களுக்கு? ஃபைனலி கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த இடம். வா எவ்வளோ ஆஃப் ரோட்ரா சாமி. இங்கே நான் மண் எப்படி இருக்குது? என்னப்பா இது மண்? சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் தண்ணி அவ்வளோ இல்லை, பரவாயில்ல. இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒகனேக்கல் போகுது தண்ணி, அப்படியே ஒகனேக்கல்லேருந்து அப்படியே மேட்டூர் போகுது. நல்லா ஆளு பா, ஜஸ்ட் மிஸ் ப்ரோ, ஜஸ்ட் மிஸ். போங்க ப்ரோ. மண் வேற மாட்டுதுங்க, இது கடல் மண் மாதிரி இருக்குது. மண் வேற மாட்டுதுங்க. ஸ்டாண்டே போடல. தங்கம் கண்ணு மாதிரி நிற்கும். நம்ம ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ வண்டியெல்லாம் அங்கே பார்க் பண்ணிக்கிறோம். இப்போது கிட்டவே பார்த்துட்டு விளாட முடியுமானான்னு தெரில, ஆனால் எக்ஸ்ட்ரா துணி அதை எடுத்துன்னு வரல, பார்க்கலாம். இங்கே பாருங்கள்
இந்த மண்ணில் வந்து இந்த ஃபுல்லு செயின் ஃபுல் மண்ணாயிடுச்சு. லூவெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கே வந்து கொஞ்ச நேரம் தண்ணியிலலாம் விளாண்டுட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போது பெங்களூருக்கு தான் ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிடுங்க, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட் ரைடில் பார்ப்போங்க. பாய்.